எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது டேயாங்கோட ஒன் ஷாட் சடன் ப்ரொஃபஸர் லவ். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் கூடிய சீக்கிரம் தவிர்க்க ட்ரை பண்ணுவேன். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இப்போ ஹீரோ இன்ட்ரோ பார்த்தோம்னா நம்ம டேயாங் ஒரு ப்ரொஃபஸர். அவங்க அப்பா வெளியில் வரக்கூடாதுன்னு அவன் ப்ரொஃபஸராக இருக்கான். ஆனால் அவன் பிஸ்னஸும் பார்ப்பான், ப்ரொஃபஸர் அந்த வேலையும் பார்ப்பான். அவன் ஒரு ப்ளூட்டோலேருந்து வந்து ஏலியன் மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பான். நீங்கள் இப்போ ஹீரோயின் சைட் பார்த்தா நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லை, பல வருட காலங்களாக நீங்கள் டேயாங் லவ்வும் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஒரு கிளாஸில் தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நேராக பார்த்தோன்னா நம்ம டேயாங். என் கிளாஸில் ஃபோன் எடுக்காதுன்னு சொல்லி நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபோன் நோண்டிகிட்டு இருப்ப. உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கரெக்டு தான். நீ கேபினில் ஃபோனை வாங்கிக்கோ சொல்லிட்டு அவர் சாட்டுக்கு உட்காந்துட்டாரு. அவர் உட்கார நீங்கள் அவரை பார்த்து சார் ஃபோன் கொடுக்குறேன் சார் நீங்கள் அவரை கேட்க அந்த கூத்தா மாற அவர் சட்டையே பண்ணவங்கள அவர் சாட்டுக்கு உட்காந்துருக்காரு. அவர் இவ்வளோ நேரம் நடத்துகிறவங்க ரீட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவர் உட்காந்து ஃபோன் உங்கள் ஃபோனை தான் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் எல்லா ஆப்ஸ்க்கும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆப்பை கூட விடாத சொல்லி அப்படியே விட்டுட்டாரு. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணதையும் பார்த்துட்டீங்க. பார்த்தது அவர் கேபினுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க. கேபின் போயிட்டு சார் நீங்கள் கமின் சார். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு அவனை எப்போ வர சொன்னேன் சார். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எப்போ வந்திருக்க சார்? எல்லா கிளாஸ் முடிஞ்சு இப்போது சார் கடைசியாக அதனால் அப்போ வந்திருக்கீங்க நீங்கள் கடைசியாக சார். அதனால தான் சார். இல்லாட்டினா நீ வந்திருக்க மாட்டேன். சாரி சார். நீ கமின் சார். வந்து தொலை இந்த ஃபோன் சார். எதுக்கு சார் எடுத்து பார்த்தீங்கன்ட்டு கேட்குறீங்க. அதான் அதில் ஒன்றுமே இல்லையே, அதை பார்த்து நான் என்ன பண்ணுறேன். ஆனால் அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுச்சு. அதில் என்ன இருக்குன்னு அப்படியே அவர் எல்லா ஆப்பையும் பாஸ்வேர்ட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு எல்லாம் அப்படியே அன்லாக் பண்ணித்தான் சார். வேணாம் சார். அன்லாக் பண்ணித்தாமா சார்? வேணாம் சார். அன்லாக் பண்ணித்தான் சொன்னேன் சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஃபோனை ஃபோனை பிடிங்கிட்டார். நீங்கள் அன்லாக் பண்ணி தரேன் சார்ன்ட்டு வாங்கி அன்லாக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க. அதில் ஒவ்வொரு ஆப்பாக போயிட்டுருக்காரு. எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. கடைசியாக அந்த ஆல்பம்ஸுன்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது கேலரிக்குள்ளே போகிறாரு. கேலரிக்குள்ளே போனால் அங்கே பல ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ. இவர் ஃபோட்டோ இன்ச் பை இன்ச் ஒரு இடத்த விடாமல் நான் அந்த மாதிரி சொல்ல இன்ச் பை இன்ச் கண்ணு காது மூக்கு வாய் அந்த அவுட்ஃபிட்டில் இந்த அவுட்ஃபிட்டில் எதில் எப்படி இருந்தார் அதில் அப்படி இருந்தார். அதில் ஃபீட்பேக் வேறு நீங்கள் டைப் பண்ணி அவனை எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன்லாம் படிச்சிட்டாங்க. ஏன் ஃபோட்டோ இருக்குது உன் ஃபோனில் இருக்குது சார்? ஒன்றும் சார். ஃபோனாச்சு மேலாச்சு எட்ரா ஓட்டத்தட்டு நீ ஓடுறீங்க. அவர் பட்டத்துன்னு செட் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டாரு. சரி சார் ஃபோனை கொடுங்க சார். சொல்கிறேன் சார். நீங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் உங்களை நம்பி அவர் இடிச்ச வாய மாதிரி ஃபோனை கொடுத்தா நீங்கள் எடுத்தேன் பாரு ஓட்டன்ட்டு ஓடிட்டீங்க. ஆனால் டோருக்கு போகிறவங்களே அவர் ஓடி டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். கவலைக்கடம். இந்த கவலைக்கிடமான நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை குழம்பு போய் நீங்கள் நிற்கிறீங்க. சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? நான் ஒன்றுமே உன்னை கேட்க. எதுக்கு அந்த ஃபோட்டோ அங்கே உன் ஃபோனில் இருக்குது? இன்ச் பை இன்ச் இது கூட பரவாயில்ல. நீ அதில் ஃபீட்பேக் வேறு. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் அந்த ஃபீட்பேக்கு போட்டதுனால தானே இப்போ மாட்டியிருக்கேன். ஐயோ ஆண்டவரே. சாரி சார். இப்போ நீங்கள் சொல்கிறேன். நான் வந்துட்டு சாரி கேட்க கிடையாது. நான் கேட்டது ஏன் ஒய் ஒரே ஒரு கொஷின். அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ போ. இப்போ மைண்ட் வாய்ஸு
ஐயோ! அதை சொல்லாமல் தான் சொல்ல முடியாமல் தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன்யா சாமி, என்னை விட்டுறியா, நான் போயிடுறேயான்ட்டு நீங்கள் மண்டைக்குள்ளேயே புலம்புறீங்க. அவர் சடக் போட்டு, டேய் நான் வந்துட்டு என்ன கேட்டேன், பதில் கேட்டீங்க சார் சொல்கிறியா, என்ன சார் சொல்லுன்ட்டு அவர் ஹாஷாக கேட்டார். பொசுக்குன்னு நீங்கள் இதுக்கு ஐ லவ் யூ சார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணு இறுக்கி மூடிட்டீங்க. உங்களுக்கு அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காட்சி சுத்தத்துக்கு இல்லை. அவர் மட்டை குழம்பிச்சு. அவருக்கு என்னன்னு புரியல. என்ன சொன்ன நீ, என்ன சொன்ன நீ, என்ன சொன்ன நீன்ட்டு உங்களையே நோண்டிக்கிட்டு இருக்காரு. சார் ஒன்றும் இல்லை சார், நான் சொல்லிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார். நீங்கள் கெஞ்சுறீங்க கதறீங்க. என்ன சொன்ன நீ, மறுபடியும் சொல். ஐ லவ் யூன்ட்டு சொன்னேன் சார், ஐ லவ் யூ. இந்த 3 வார்த்தை தான் சொன்னேன். ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரியே பார்க்காதீங்க சார், பயமாக இருக்குது சார் நீங்கள் சொல்ல. அவர் என்னையவா? ஆமாம் சார், நான் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் இயர் வந்து உங்களால் லவ் வந்துருச்சு சார். ஆனால் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் இந்த இது வந்துட்டு ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக நம்மளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே அது ஒரு மாதிரி தானே சார் இருக்கும். அதனால தான் சார் என் வாய் வேறு உளருது. அதனால தான் சார் நீங்கள் சொல்ல. அவர் ஏன் சொல்லலை? சரி இவ்வளோ நேரம் நான் என்ன தெரியுங்களையா ஓதிட்டு இருந்துட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு சார் இப்போ தானே சார் சொன்னேன். ஓகே என்ன சார் ஓகேங்கிறீங்க? அவரால் அதை ஜீர்ணிக்க முடியல, ப்ராசஸ் பண்ண முடியல. ஹிஸ் பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங். ஒரே நேரத்தில் அத்தனை வேலை பார்க்குற அவருக்கு இதை வந்துட்டு ஜீர்ணிக்கவே முடியல. என்ன நடக்குது இங்கே? ஐயோ ஆண்டவரே, இந்த மாதிரியே அவர் யோசிச்சுட்ருக்காரு. சரி நீ போ, நீங்கள் அவ்வளோதான் என் லவ் ஊற்றிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணு கலங்கி போகிறீங்க. அந்த கண் கலங்கி போகிற மூஞ்சி பார்க்க முடியல அவனால். ஆனால் அவன் வந்துட்டு உங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். சி பைத்தியம் மாதிரி வளர்றேன் நான். சாரி, அவன் நம்பர் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான், உங்கள் நம்பர் அவன் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். இது ஒரு பர்பஸ்க்காக தான். நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு காலேஜ் அதாகப்பட்டது ஒரு 2 வாரம் ஒரு மாதிரியே தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஒழுங்காக வந்து கேன்டீனில் சாப்பிட்றதில்ல. முதல்ல லஞ்ச் டைம்னாலே நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேன்டீனில் வந்து உட்கார்ற பொண்ணு நீங்கள். ஆனால் வந்து இப்போ கேன்டீன் சைடே போகிறதில்ல. நீங்கள் வந்து சாப்பிட்றதும் உருப்படியாக சாப்பிட மாட்டீங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே அலைஞ்சிட்ருக்கீங்க. உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீங்கள் அவளை வந்து ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும் லவ் பண்ணல. அங்கே ஒரு ஸ்கூலும் பக்கத்தில் தான் இருக்கும். அந்த கரும்பு பிடிச்ச ஸ்கூலில் தான் நீங்களும் படிச்சிங்க. அப்போலேருந்து அதாவது when you are 10th 11th 12th ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 6 இயர்ஸ் அவன் பின்னாடியே சுற்றிருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி அவன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து காதலில் விழுந்த நாள். இதை வந்துட்டு வருஷம் நீங்கள் கொண்டாடுவீங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுவீங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும். ஆனால் இந்த தடவை அதை கொண்டாட முடியாமல் மனசே இல்லாமல், ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு கேக்கை வாங்கி வச்சு தனி மரமாக உட்காந்து அந்த கேக்கை வெட்டுறீங்க. 6th இயர் லவ் ஆனிவர்சரின்ட்டு. ஆனால் அவ்வளோதான், யாருமே இல்லை. இது ஒரு கவலைக்கடம். அப்போ தான் டேயாங் அந்த ஹோட்டலுக்கு வராரு. டேயாங் அங்கே வந்துட்டு என்ன இவன் இங்கே உட்காந்துருக்கா, ஒரு கேக்கோட அந்த ஒத்த கேக்கு இவன் சாப்பிட போகிறாளா, இவன் சாப்பிட மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வராரு உங்கள்கிட்ட. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த கேக் மேலே எழுதியிருக்கும்ல,
அது என்ன எழுதியிருக்குன்னா 6th year love anniversary ஃபார் டேங் ஒயன் சொல்லிட்டு போட்டு கேண்டில் இருக்குது. நீங்கள் அதில் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, அந்த தண்ணியோட யாரையுமே பார்க்கல, அந்த தண்ணியோட அதை வைப் பண்ணிட்டு ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் கொடுத்துட்டு அதை ஊதிட்டு அந்த கேக் கட் பண்ணுறீங்க. அதை வந்துட்டு உங்களால் எடுத்து சாப்பிடக்கூட முடியல. ஆனால் ஒரே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு கதறி கதறி அழுகுறீங்க. அங்கதான் நிற்கிறாரு, அதை நீங்கள் பார்க்கக்கூட இல்லை, கதறீங்க. என் டேங் வரமாட்டானான்ட்டு. உன் டேங் இங்கே தாண்டி இருக்கீங்க, ஏன்டி இவ்வளோ கத்துற? அவள் உங்களை பார்க்குறான். சி, நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எதுங்க சார், நீங்கள் எதுவும் வாங்க வந்தீங்களா? இல்லை, என் பொண்டாட்டியை தேடி வந்தேன். பொண்டாட்டியா? எப்போ சார் கல்யாணம் ஆச்சு? இது 2 வாரம் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன்னா அப்போவா? பைத்தியம், நான் பொண்டாட்டின்னு சொன்னதே ஒன்றேவா? எனக்கே நான் அம்னீஷியா வந்துச்சா? நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. பைத்தியம், நிக்னேம் மாதிரி சொன்னேன். எது பாரு, பைத்தியத்தின் முழு உருவமாக உட்காந்துருக்கு. எதையுமே புரியுற மைண்ட் செட்டில் இல்லையா நீ? சார் எங்கே சார், 2 வாரமாக தலையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது, ஏதோ மாதிரி தான் தெரியுது. என்னாச்சுன்னு எனக்கும் தெரில. நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன், நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை மறக்கணுன்னா மறந்து தான் ஆகணும் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒன்று என்னை மாற்றிடுச்சு சார். நான் உன்னை என்னைக்கு வேணான்னே நீ அதை பார்த்த, வேணான்னே நீ பார்த்தியா சார்ன்ட்டு மண்டையை தூக்குறீங்க. ஐ லவ் யூ மேன். உங்கள் மூஞ்சி முகரெல்லாம் பிரிங்கிருச்சு. என்ன சார், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கேனேன் சார். இதையும் திட்டாதீங்க சார், திட்டுற மாதிரி சொல்லாதீங்க சார். எனக்கு நல்ல காலத்துலேயே காது கேட்க மாட்டேங்குது, நீங்கள் வேறு சார். ஐ லவ் யூடி பொண்டாட்டின்னு சொல்கிறா. நீங்கள் ஏறா ஒருத்தன்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஏறி போய் அவன் வேஸ்ட் நல்லா உட்காந்து காலை 2 சைடும் போட்டு நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. கடைசியில் 6 வருஷம் 6 வருஷம்தாவா? 2 வருஷம் தானே சொன்னேன் சார். அதெல்லாம் ஒரு கணக்கு சார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். 6 வருஷம் கம் ட்ரூ. இதனடி கணக்கு சொல்லிட்டு சைடு என்னவா இருந்தாலும் நான் உங்களை லவ் பண்ணது 6 வருஷம். ஆனால் நான் சொன்னது ஏதோ 2 வருஷம் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது வந்து மெச்சூரிட்டி இல்லாத அளவு இதெல்லாம் அஃபெக்ஷன் சொல்லிடுவீங்கன்ட்டு ஒரு தாட்டில் வந்து சொன்னேன் 2 வருஷம்னு. அப்போ தான் 18 ஆச்சு. அப்போலேருந்து லவ் பண்ணுறேன். ஒரு மெச்சூரான லவ் தான். அப்போயும் அது மெச்சூரான லவ் தான். நீங்கள் நம்பணும்ல. கிளவர் தான். ப்ரொஃபஸர் ஒய்ஃபாக ஆகணும்னா கிளவராக தானே இருக்கணும். அதை கொஞ்சம் மாதிரி முன்னாடி பைத்தியமாக தெரியறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமா சார்? அது வந்து ஏற்றுக்கலான்னு ஒரு கஷ்டம்தான். இது என்ன 6th year anniversary லவ் ஆனிவர்சரி? அது வந்து சார், இது வந்து 6th year, அதாவது ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள பார்த்து ஃபால் ஆன டே. இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்? அதெல்லாம் அப்படி தான் சார். இதை கூட ஞாபகம் வைக்கிறாட்டி நல்லா பொண்ணே இல்லை. என்னடி பேசுகிற, ஒரு டேஷன் முடியல. புரியாது சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க, அவனும் சிரிக்கிறான். 2 பேரும் சிரிச்சுட்டே பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அந்த மொத்த ஹோட்டலும் உங்களை தான் பார்க்குது. அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து, சார் லவ் பண்ணுறதுன்னா வேறு என்கிட்ட போய் லவ் பண்ணுங்கள் சார், கஸ்டமர்லாம் உங்களை பார்த்துட்டு ஆர்டர் தர மாட்டுறாங்க சார். நீங்கள் அதை கேட்டு விழுந்து சிரிக்கிறீங்க. டேம் ஓகே சொல்லிட்டு அந்த கேக்கை பேக் பண்ணி தர சொல்கிறாரு.
அந்த கேக்கையும் பேக் பண்ணியாச்சு. அதை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. என்னடி உங்கள் வீட்டுக்கு என்னையும் கூப்பிட்டு போகிறேன்? உன்னையும் கூப்பிட்டு போனால் என்ன? உங்கள் அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்களா? இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க. இருந்தால் அதை சொல்கிறதுக்கா? என்ன சொல்கிற நீ? என்னடி சொல்கிற? மூஞ்சி பார்த்துட்டு போனாரு. உள்ளே வரீங்க. வந்து அவரை உட்கார வச்சுட்டு நீங்கள் போய் காஃபியை போட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உட்காரீங்க. அவரை அவன்கிட்ட கேட்குறாரு, எப்படி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற? எப்படி இத்தனை வீடு? எல்லாம் பார்ட் டைம் ஜாப், ஒரு கம்பெனிஸ், அப்புறம் இந்த மாதிரி வந்து காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து எப்படி இந்த வீடு சொத்தா? என்ன இந்த வீடும் என்னோட ட்ரீம்ஸ். ஒரு 2 நிலம் இருந்துச்சு. அதில் ஒரு நிலத்தை விற்று பாதி காசு நான் போட்டு கட்டின வீடு இது நீ சொல்ல. அதுக்கு அவர் அப்படியான்ட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். அவருக்கு வந்துட்டு இப்போ கஷ்டமாக போச்சு, இப்படி கேட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டோமேனு. இப்போ அவர் அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை வந்து தூக்கிட்டார். அவரை வேஸ்ட்டை சுற்றி உங்கள் காலை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வேற முழிக்கிறீங்க, என்னடா பண்ணுறன்ற மாதிரி. அவர் கவலைப்படாதீ, இனிமேல் நான் உனக்கு இருக்கேன்ட்டு சொல்லும்போது நீங்கள் வந்து எமோஷ்னல் அலுவலகமாக மாறி அழுதுட்டீங்க. கண்ணு எடுத்துருச்சு உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அவரை வந்து கிஸ் பண்ணுறீங்க, அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு சிரிச்சுட்டே. இப்படியே வந்து போயிட்டுருக்கு. செஷன்ஸ்லாம் அந்த மாதிரி கல்லிங் செஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. டேன்றீங்க நீங்கள். அவர் என்னடி என்ன சாப்பிட்றியா? என்னடி மரியாதை குறையுது? ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை நீ டாக்டருக்கு கூப்பிடு, அது சூப்பராக இருக்கு. ஓகே. டேய் சாப்பிட்றியாடா ஏதாவது? அதுக்கு இப்படியாடி சாப்பிட்றியா வேணாமா? சாப்பிட்றேன் நான் சாப்பிடாமையா என் வீட்டில்? ரைட்டு, தெரிஞ்சா சரி. என்ன சாப்பிட்ற? என்ன வச்சுருக்க? எதுவுமே தான் செய்ய. என்ன வேணும்னு சொல்ல. எனக்கு கப் நூடுல்ஸ் மட்டும் வச்சுதான். கப் நூடுல்ஸ் போதுமா? போதும். என் செயலுக்கு அது போதும். அட போடான்ட்டு நீங்களும் பேசுறது தண்ணி வச்சு கப் நூடுல்ஸ் ஊற்றிட்டு சாப்ஸ்டிக்ஸும் அதையும் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த கேக்கு பேக் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பீங்கள்ல, அதை உட்காந்து நீங்கள் தின்னுட்டுருக்க. என்னடி உன் கையில் என்னத்தை தின்னாலும் நல்லா இருக்கு. என்ன அரை பாட்டில் விஷத்தை கொடுக்குறேன், நீங்கள் பாதி குடிச்சிட்டு நான் பாதி குடிச்சிட்டு எடுத்துக்கோமா? அது டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போமா? ஏன்டி பின்ன என் கையால் கப் நூடுல்ஸ் என் கையால் செஞ்சதுனால நல்லா நுட்டுது. ஏன் நீ வர உனக்கு வாய் கூடும். எனக்கு அப்படித்தான் கூடும். உரிமை இருக்கவங்ககிட்ட தான் பேச முடியும். இதை மட்டும் நல்லா தெளிவாக பேச கற்றுக்குச்சுங்க. மற்றது கேட்டாலும் இது சொல்லு. அது இயல்புயா? மரியாதை தேயுதா? நான் வசம்பு வச்சு கூட தேய்ப்பேன். ரைட்டு விட்டுரு. நீங்கள் 2 பேரும் இப்படி க்யூட்டாக வந்து பேசிகிட்ருக்கீங்க. நடுவில் டப்புன்னு கதவு திறக்குது. யாருன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு லியா. நீ ஏது லியா இங்கே? சர்ப்ரைஸ்ன்ட்டு அவ சொல்ல அவளுக்கு சர்ப்ரைஸாக போச்சு. என்னடி பண்ணுற சார்? குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஏன் பதறேன்? செத்து போயிடாதடி இங்கே சொல்ல. பதறாமல் என்னடி பண்ணுறதுன்னு அவன் சொல்கிறேன். டே பார்த்துக்க, இதுதான் பயம்ன்றது. உன் மேலே எவ்வளோ பயம் இருக்குன்னு பார்த்துக்க.
லியாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரே ன்ட்டு இவங்க 2 பேரையும் வந்துட்டு லியா பார்த்துட்டு, அம்மா சேர்ந்துட்டோண்டி சொல்லவே இல்லை. இப்போ தான் நானே ஏன்ட்டே சொன்னான். ரைட்ரா அப்படி நீங்கள் கண்டினியூ, நான் ஓடுறேன். ஏன்டி உட்காந்துருப்போம். இல்லை வேணாம், நியூ கப்புள்ஸ் ரொமான்ஸ் போட்டிங்க, நான் எதுக்கு நடுவில் நந்தி மாதிரி தெரிஞ்சா சரின்ட்டு முணுமுணுக்கிறாரா. சார் போயிட்டு தான் சார் இருக்கேன், ஏன் சார் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படி கேட்க, சாரி இல்லையா அவர் சொல்ல. அவளுக்கு ஆச்சரியம், எப்படா இவ்வளோ நல்லா பேசுகிறேன், உனக்கு இவ்வளோ நல்லா பேச தெரியுமான்ற மாதிரி பேன் பார்த்துட்ருக்கான். இங்கே எதுவும் ஃப்ரீ ஷோ நடக்குதுன்னு நீங்கள் கேட்க, இல்லை மச்சான் ஆனால் பார்த்துட்டு போயிடுறேன் மச்சான், கொண்டே விடுவேன்னு அவள் ஓடியேட்டான். மறுபடியும் போய் நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து, நீங்கள் இப்போ வந்து அவர் கவுச்சில் உட்காந்துருக்காரு, அவர் மேலே ஏறி நீங்கள் உட்காந்துக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் நடக்குது, நானே நம்ப முடியலட்டேங்க, நம்புடி இதெல்லாம் உண்மைதான் டேவான்றார். நீங்கள் சொல்கிறீங்க, என்னடி என்னத்தை உளறிட்டுருக்கோம் இப்படியா சொல்லு. அவர் சொல்ல, நீங்கள் டேங்கா நம்மளுக்கு கல்யாணம் ஆனாலும் இந்த வீட்டிலே இருக்கலாமா? ஏண்டி இது என்ன ஆசையாக கட்டினது வீடு, லைஃப் லாங் இதுலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்து கட்டினேன், இதுலேயே இருப்போமா? இதில் என்னடி இருக்குது, அம்மா அப்பாவும் இங்கே இல்லை, நம்ம தனியாக அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த வீட்டில் சந்தோஷத்துலேயே இருக்கலாம் அப்படி சொல்ல, நீங்கள் மறுபடியும் ஒரு கீஸ் கொடுக்குறீங்க. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் செஞ்ச கிஸ் வரணும்னா நீ சொல்கிறத செஞ்சுட்டே இருப்பேன்ட்டு அவர் சொல்ல, கேட்குமே உனக்கு கேட்கும் நீங்கள் சொல்ல, இப்படி க்யூட்டாக வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. மறுபடியும் டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. இப்போ யாரோட நந்தின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணுறான். பண்ணா ஜிமின் நிற்கிறாப்படி. இவன் இதுக்கு இங்கே வந்தான்ட்டு இவன் பார்க்க, ஜிமின் வந்து டேவை பார்த்துட்டு வாயை பொழக்க வந்து, நீங்கள் வந்துட்டு என்னைய வந்து யாராங்கன்ட்டு பார்த்தா ஜிமின், ஜிமினான்ட்டு கத்திட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, போய் ஹக் தான் போகிறீங்க, நாடிட்ட கை விழுது. யார் கை பார்த்துட்டே அந்த எவ்வளோ தைரியம் உனக்கு ஹக் பண்ணுற அவனை. சாரி டேங்கா வேணா என்னம்மா நடக்குதுங்கன்ட்டு ஜிமின் கேட்க, அது நீங்கள் அண்ணன் ஜிமின் அண்ணா டேங்குன்னு கத்தின்னு இருந்தேன், அந்த டேங்லேயும் வந்தான். 6 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆமாம் ஜிமினா நீங்கள் இடிக்க. சரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுங்க, நான் காலையில் வரேன். இப்போ எதுக்கு ஜிமினா வந்துட்டு போகிறேன், நான் வந்து நீ வந்து கேக்கு கேட்டேல, அதை கேக் வாங்கி தரலான்னு வந்தேன். சரி நீ ரொமான்ஸ் பண்ணு, காலைல கேக்கு வாங்க போகலாம். எதுக்குடா கேக்கு, என் மென்டில் நீ தானே கேக் கேட்ட. ஆமாம் சும்மா வாய் வார்த்தை கேட்டு ஜிமினா, நான் வாங்கி தருவேன் மூட்டுவா, நாளைக்கு காலைல நான் வருவேன் நீ வரட்டு ஜிமினா சொல்ல, சரி போய் தொலைட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு ஜிமின் முடி மேலே கை வச்சு ரப் பண்ணலான்னு போகிறீங்க, அப்பயும் கை வந்து தடுக்குது. டேங்க தொட்டேன்னு வெட்ட வேண்டி, ஏன் டேங்கா நீ எனக்கு மட்டும்தான், யாரையும் தொட மாட்டாங்க. ரைட்டு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தா அந்த ஸ்டெல்லா சொன்னிட்ட வந்து பேசியிருக்காரு, இனிமேல் குறைச்சிக்கிறேன் பேசுகிறதா அவர் சொல்ல. நீங்கள் சிரிக்க ஜிமின் வந்து பல்ல காட்ட, இது டேங் வந்து பல்ல காட்டுறத பார்த்துட்டு போகிறக்க ஜிமின் வெளியே போக, நீ மறுபடியும் டேங் உங்களை தூக்கிட்டு வந்து மறுபடியும் கவுசில் உட்கார வச்சு அவர் மடியில் வந்து அவர் உட்காந்துட்டு அவர் மடியில் உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. இப்படி அழகாக உட்காந்துட்டு ஜாலியாக தெரியுதுங்க நீங்கள். அப்படியே ஜாலியாகவே தெரிஞ்சிட்ருக்கியால. ஒரு ஆஃப்டர் 2 months வந்து டேயோட அப்பா வராரு உங்கள் வீட்டுக்கு. டேயும் நீங்களும் உட்காந்துருக்கீங்க.
நீங்கள் வந்துட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, டிவி பார்த்துட்ருக்காரு. அப்பா இங்கே வந்தாட்டி உங்களுக்கு பக்கத்துக்கிட்டு இந்த ஹார்ட் லேப்டாப்ன்ட்டு அந்த ரூமை கேட்குற அளவுக்கு அடிக்குது. பயம் பயம் குளிச்சுட்டு தெரியுது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, டேங்கை பிரிச்சுருவாங்களோ, பிளா 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 அப்படின்ட்டு. டேங்கோட அப்பா வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்ட்டு கேட்குறாரு. அப்பா நானும் என்னப்பா பண்ணுறோம், அந்த இளவு தான் தெரியுமே, நீ இதுக்கு இங்கே உட்காந்துருக்க, நானும் என்ன பண்ணுறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம், இந்த வீட்டில் தான் இருப்போம். நார்மலாக சொல்கிறான். உங்களுக்கு என்னடா நார்மலாக சொல்கிறேன்ற மாதிரி இருக்குது, இவ்வளோ நார்மலாக பேசுகிறீங்கன்ற மாதிரி பேன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்பா பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஏமா இவ்வளோ பயப்படுறேன், நான் வில்லன்லாம் இல்லை சிரிச்சிட்டே சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே மூச்சே வருது. சாரி அங்கிள், பயந்துட்டேன். அங்கிளா? ஆமான்னு கூப்பிடுமா? ஆனான்ற மாதிரி நீங்கள் மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டு சரி மாமா பார்த்துட்டு அப்படி எத்தனை நாள் நான் அவனை ஆமான்னு கூப்பிட சொல்லியிருக்கேன். 2 மாதம் நீங்கள் சொல்ல சரி 2 மாதம் மாமான்னு கூப்பிட்டுருக்கேன். சரி அவர் சொன்னார் ஒரு 2 செகண்டில் மாமான்ட்டு. என்னை மாமான்னு சொல்லுவதுக்கு அப்படி உனக்கு என்னடி? அவனை மாமான்னு சொல்ல மாட்டேன். பேபி ஹனி செல்லம் தங்கம் போடா வாடா மென்டல் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறேன். இல்லைன்னா கரடின்னு என் கரடி இது சொல்கிறீங்க. ரைட்டு, மரியாதை கிடையாது அதானே? ஆமாண்டா கிடையாதுடா. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா சப்போர்ட்டு சேர்த்து கிடைக்கும். உன்னை வச்சு செய்வேண்டா. அப்படி அவங்க எங்கள் அம்மா அப்பாடி, அவங்க எனக்கும் அம்மா அப்பா வேண்டாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா பாசம் கிடைக்கல. சின்ன பிள்ளைலேருந்து யோசிச்சேன், எனக்குன்னு அத்தை மாமாட்டு வருவாங்கள்ல, அவங்களோட அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு. அது நடக்கும். சொல்லையில் அப்பா சிரிச்சிட்டு ஆமாம்மா, அவனோட எனக்கு வந்து நீயும் மாமனார் தான். ஐயோ இவங்க வேற இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாடு வர போகிறோன்ற மாதிரி அவருக்கு புலம்ப. இப்படி சிரிப்போடையே இந்த கதை முடிகிறது. வாழ்க வளமுடன் என்று போட்டு எண்டு கார்டு போட்டேன். இப்போ வந்து நான் செம்ம உளறி இருக்கேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை, லவ் யூ ஆல், பாய் பாய். அடுத்த வருஷம்ல பார்ப்போம்.